இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற பஃப் ஸ்லீவோட மாடல் இதுதான். ஸோ இது வந்து நார்மல் ஸ்லீவ் மாதிரி நம்மளோட ஸ்லீவோட பேட்டர்ன் வச்சு கட் பண்ணாம டைரக்டா ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி ஸ்லீவ்ல வந்து அட்டாச் பண்றது, இந்த மாதிரி ஃப்ரில் மட்டும் வச்சு அட்டாச் பண்றது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்லீவ் பேட்டர்ன்லாம் நம்ம கட் பண்ண தேவையில்லை. டைரக்டா வந்து பாடிஸோட ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு ஸ்லீவே கட் பண்ணாம ஒரு ரிப்பன் மாதிரி ஸ்ட்ரிப் மாதிரி மெட்டீரியல் எடுத்துட்டு அதை வந்து டைரக்டா ஸ்லீவ்ல வந்து அட்டாச் பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா நான் அட்டாச் பண்ணிட்டேன். இது வந்து ராங் சைடில் இருக்கு. இப்போ நம்ம டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ரைட் சைடு. ஸோ இது வந்து நம்ம அப்படியே உடம்புல போடும்போது இந்த மாதிரி நல்லா விரிஞ்சு காமிக்கும். நம்ம இப்போ வந்து ஸ்லீவ் மாதிரி நம்ம இந்த ஸ்ட்ரிப்பை வந்து அட்டாச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா சைட் சீம் ஜாயின் பண்ணிக்குவோம். அப்படியே வந்து ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ சைட் சீம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட எண்டில் இருந்து லாக் போட்டுட்டு அப்படியே வந்து ஃபுல்லா ஸ்டிச் போட்டுக்கிறேன் பாடி வரலும். இந்த ஸ்டிச்சும் வந்து நம்ம 2 ஸ்டிச் போட்டுக்குவோம் எப்பவும் போல. பாருங்க இந்த ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்லீவ் இல்ல ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிப் தான் நான் அட்டாச் பண்ணிருக்கேன். இது நம்ம உடம்புல போடும்போது இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி விரியும். அந்த ஃப்ரில் நிறைய இருக்கிறனால இப்படி தூக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து நம்ம ஒரு மெட்டீரியலை போட்டோம்னா அது அசிங்கமா தெரியும். ஸோ 2 மெட்டீரியல் 2 லேயர் போடும்போது கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபா அழகா இருக்கும்.